இந்த செயல் இருந்தால் இதே செயலோடு அல்லாஹ் நாளை மறுமையில் உங்களிடத்தில் நடந்து கொள்வான். இதைத்தான் இஸ்லாம் இஹ்சானாக எமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹ்வுக்காக நான் உங்களை மன்னிக்கணும். அந்த மன்னிப்புக்கு என்ன கொடுக்க முடியும்? அதுதான் நமக்கு செஞ்ச பாவத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை. மன்னிப்பு தான் தண்டனையை தவிர வீரத்தை காட்டுறதில்லை தண்டனை, கோபத்தை காட்டுறதில்லை தண்டனை. ஒருவர் உணர்ந்து கொள்ளணும் உங்களுக்கு செஞ்சதன்னா அவரை மன்னிச்சு அவரோட சேர்ந்து வாழுங்க. உங்களுடைய பகையை நீங்கள் வைத்திருந்து அந்த பகையை வளர்த்து கொண்டு இருந்தால் ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் ரசூலை விட மேன்மையானவர்கள் அல்ல, நீங்கள் அபூபக்கரை விட மேன்மையானவர்கள் அல்ல, நீங்கள் ஆயிஷாவை விட ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட மேன்மையாளர்கள் அல்ல. அவர்களே தங்களுடைய மானத்தில் தங்களுடைய விஷயத்தில் பங்கம் இழைக்கப்பட்டாலும் மன்னித்திருக்கிறார்கள் என்றால் அவர்களும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை தேடினார்கள். நானும் மன்னிப்பை தேடுகிறேன் என்றால்